தமிழகத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் பரப்புரைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தாவேக வேட்பாளர்கள் திணறி வருகின்றனர். குறிப்பாக திமுக, அதிமுகவின் முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் தொகுதிகளில் அவர்களுக்கு சரிசமமாக பரப்புரை செய்து நாங்களும் போட்டியிடுகிறோம் என்று சொல்லக்கூட முடியாத நிலையில் தாவேகவினர் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் அனுபவம் இல்லாததால் மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி பரப்புரை மேற்கொள்ளும் கலை இன்னும் தாவேகவினருக்கு கைவரவில்லை. முன்னணி கட்சி தலைவர்கள் பலரும் சென்னை மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் நிலையில் தாவேகவினரோ பரப்புரை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வதில் பின்தங்கி உள்ளதாகவும், உண்மையில் தங்களது பரப்புரை மக்களிடையே எடுபடுமா என்ற தவிப்பில் தாவேக வேட்பாளர்கள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே விஜய் பரப்புரைக்கு பிற மாவட்டங்களில் தாவேகவினர் அனுமதி பெற்றாலும் பரப்புரையை ரத்து செய்வது அல்லது அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பின்வந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் கையசைத்தபடி விஜய் சென்று விடுவது போன்றவை தாவேக வேட்பாளர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.